அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். இந்த வீடியோவில் பாலிவுட் ஆக்ட்ரஸான சனா கான் அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றாங்க, எந்த ஒன்று அவங்களுக்கு இறை நம்பிக்கையை கொடுக்க வந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 156 crore சம்பாதிக்கிறவங்க ஒருத்தவங்க எதுவுமே வேணாம், எனக்கு அல்லாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்க வச்ச மனநிலை என்ன, எந்த ஒரு விஷயம் அவங்கள ஈர்த்துச்சு. வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக நம்மளுமே நம்மளோட இறை நம்பிக்கையை அதிகப்படுத்திக்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்புலர் ஆக்ட்ரஸான சனா கான் கிட்டத்தட்ட 12 பிளாக்பஸ்டர் படங்களை பண்ணியிருக்காங்க. தமிழ், கன்னடம், மலையாளம் சொல்லிட்டு தமிழில் சிலம்பாட்டம் அப்படிங்கிற படத்தில் சனா கான் அவங்க நடிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க ரொம்பவே பீக்கில் இருந்த காலகட்டம். பிக் பாஸில் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆனவங்க. அப்போ ரொம்பவே சக்ஸஸ் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட பேர், புகழ், பணம் அப்படிங்கிறது நிறையவே இருந்துச்சு. அவங்களுக்கான ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதுதான் நிம்மதி, பீஸ் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. 2019 ரமலான் அன்னைக்கு அவங்க ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு அப்படின்னா, அவங்க அவங்களோட கிரேவ், அதாவது கல்லறையில் நரகத்தில் நெருப்பு சுற்றி இருக்குது, அவங்க இருக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு கனவு கண்டாங்க. இது குறிப்பாக ரமலான் நாட்களில் இந்த கனவு உங்களுக்கு வருது. அப்பயே புரிஞ்சுக்கிறாங்க, இது அல்லாஹ்விடத்தில் வந்த ஒரு கால். நமக்கு இப்போ நம்ம சுதாரிக்கலை அப்படின்னா நம்ம நிஜமாலேயே இப்படி ஆயிடுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக அக்டோபர் 2020 அன்னைக்கு அவங்க இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்டர்வியூலாம் உங்களை எது இஸ்லாத்தை ஏற்றுச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒரு கனவை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க இஸ்லாத்தை பற்றி நிறைய வீடியோ ஸ்காலர்ஸ், ஃபேமஸ் ஸ்காலர் பேசுகிறதெல்லாம் கேட்டேன். மட்டும் இல்லாமல் அவங்க ஒன்று வாசித்தாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஆண்கள் மரணம் அடையும் போது கிட்டத்தட்ட 3 கிளாத்தை வச்சு சுற்றி அவங்கள கபூரில் அடக்கம் செய்வாங்க. இதுவே ஒரு பெண் மவுத்தாயிட்டாங்க அப்படின்னா 5 கிளாத்தை வச்சு சுற்றி அடக்கம் செய்வாங்க. அப்போ இதில் இருந்து அவங்களுக்கு என்ன உணர்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் இறந்த பெண்ணோட உருவத்தை கூட யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப தவறான செயலை ஈடுபட்டேன், நான் இப்போ மனம் திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சனா கான் குஜராத்தில் உள்ள ஒரு ஸ்காலரான அனஸ் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்டர்பிரினர்ஷிப்பான தொடங்கினாங்க. அவங்க வாழ்க்கையை ஹயா அப்படிங்கிற ஒரு கம்பெனி உருவாக்கி அது மூலமாக நிறைய ஸ்கின் ப்ராடக்ட் எல்லாம் அவங்க செல் பண்ணுறாங்க. நிறைய மக்களுக்குமே உதவி பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு அல்லாஹ் சொன்ன என்ன வசனம் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இஸ்லாமிக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.